இந்த வீடியோவில் MIUI 12 எப்படி அந்த OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் டிவைஸ்க்குரிய ரோமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோன் ஸ்டோரேஜில் இல்லைனா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் மெமரி கார்டில் வச்சுருங்க. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ளாஷ் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ TWRP யூஸ் பண்ணி தான் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இது ஒரு அஃபிஷியல் பீட்டா பில்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் பவர் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வைப்ரேட் ஆகி ஆன் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த பூட் TWRP ரெக்கவரிக்குள்ளே போகும். ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் போய்ட்டு வைப்பில் போய்ட்டு அட்வான்ஸ் வைப்பில் போய்ட்டு இங்கே வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்லாம் பண்ணுறாங்க. எதை ஃப்ளாஷ் பண்ணணும் எதை வைப் பண்ணணும்னு தெரியல. ஸோ இதில் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். நீங்கள் மெயினாக OS ஃப்ளாஷ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 இருக்குது பாருங்கள், டால்விக் கேஜ் சிஸ்டம் டேட்டா, அதை மட்டும்தான் வைப் பண்ணணும். அதை தவிர எதையும் வைப் பண்ணிடாதீங்க. இல்லை அதை விட்டுட்டும் எதையும் வைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அந்த 4 மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். வைப் கொடுத்துட்டிங்கன்னா வைப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா பேக் வந்துட்டு இன்ஸ்டால் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி க்ரியேட் பண்ணி ஃபோல்டரில் வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜிப் ஃபைல் இருக்கும், அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஸ்வைப் பண்ணிங்கன்னா OS வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ இது வந்து Redmi Note 6 Pro, Note 7 Pro, Note 8 Pro, Redmi Note 6 இந்த மாதிரி Xiaomi வேரியண்ட், போக்கோ ஃபோன் Xiaomi வேரியண்ட்டில் இருக்க எல்லா ஃபோனுக்குமே வந்துட்டு இந்த OS அந்த லிங்க்கில் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கில் போய்ட்டு Note 5 Proவா Note 6 Proவா செலக்ட் பண்ணி அதுக்கு நேராக டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணிவிட்டு மெமரி கார்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு TWRP யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இந்த TWRP உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பூட் லோடர் அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்குரிய வீடியோ நான் கரெக்டாக போட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து OS இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் கீழே காட்டும். மறுபடியும் டால்விக் கேஜ் கேட்டும், ஒரு தடவை வைப் பண்ணணும்னு சொல்லி காட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரிபூட் சிஸ்டம் கேட்கும். ஸோ வைப் பண்ணாமல் ரிபூட் பண்ணிடாதீங்க. பூட்டில் சம்திங் பிரச்சனை வந்தாலும் வந்துடும். ஸோ பூட்டில் போயிடுச்சுன்னா ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணிடுங்க. இப்போ ரிபூட் கொடுங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா பூட் ஆகுது. ஸோ பூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து MIUI 12க்குரிய எல்லா செட்டிங்ஸும் வரும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே வரும். ஸோ அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு அந்த MIUI 12 லோகோ வந்துடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் இங்கிலீஷ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வந்து இங்கிலீஷ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இது ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து வந்து யூசர் அக்ரிமெண்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதில் சிம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சிங்கிங் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ளவுட் வந்து லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் லோட் ஆகிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தீம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிளாசிக் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா கெஸ்டர், என்ன கெஸ்டர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைனல் செட்டப்பு உள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. உங்களுக்கு நான் அந்த வெர்ஷன் காட்டுறேன். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். இது கண்ட்ரோல் சென்டர். ஸோ என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸில் போய்ட்டு போய்டுங்க. அதில் போய்ட்டு மை டிவைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் MIUI 12 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதோட சிஸ்டம் UI ஐகான்ஸ் எல்லாமே ஸ்டைலாக மாற்றிருக்காங்க. ரொம்ப அப்டேட்டடாக பண்ணியிருக்காங்க. iOS மாதிரி, அதாவது ஆப்பிள் ஃபோன் இருக்குல்ல அந்த ஐகான்ஸ் ஸ்டைலில் ஒரு பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.